ஹாய் கைஸ், சாம்பியன் டிராஃபி ஒரு நாள் தொடர் வர பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தான்லையும் துபாயிலையும் நடைபெற இருக்கிறது. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர்ல இந்திய அணிக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க துபாயில தான் ஆட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கான இந்திய அணி தற்போது அறிவிக்க தயாராகி கொண்டு இருக்கிறது. வர ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ள அனைத்து அணிகளும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டீமை அறிவிக்க வேண்டும். அதே போல இந்தியாவும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த அணியை தான் அறிவிக்க இருக்காங்களாம். மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையிலேயே இந்த சாம்பியன் டிராஃபி ஒரு நாள் தொடர்ல இந்திய அணியை களமிறக்க பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது. இதுல ஜஸ்பிரீத் பும்ரா துணை கேப்டனா செயல்படுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு நாள் தொடர்ல ஹர்திக் பாண்டியா தான் துணை கேப்டனா செயல்பட்டு வந்தாரு. அவரை இந்த சாம்பியன் டிராஃபி தொடர்லையும் சேர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பும்ராவை துணை கேப்டனா செயல்படுத்தவும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து சொதப்பி வரும் சில நட்சத்திர வீரர்களான அந்த சுப்மன் கில் போன்ற வீரர்களையும் இந்த சாம்பியன் டிராஃபில ஒதுக்கி வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது. சஞ்சு சாம்சனுக்கும் இந்த ஒரு நாள் தொடர்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி மட்டும்தான். சஞ்சு சாம்சனை முழுக்க முழுக்க கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா T20லயே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தும் இருக்காராம். அதனால அவருக்கு வாய்ப்பு இந்த ஒரு நாள் தொடர்ல கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில பும்ரா துணை கேப்டனா இந்த ஐசிசி நடத்தும் சாம்பியன் டிராபி ஒரு நாள் தொடருக்கு துபாய்க்கு செல்ல இந்திய அணி முடிவெடுத்தும் இருக்கிறது. அந்த 15 பேர் கொண்ட குழு யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.